வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. அனைவருக்கும் மாலை வணக்கங்க. சில பேர் என்ன நினைப்போனாங்க, நம்மளுக்கு மட்டும் ஏன் இவ்வளோ பிரச்சனைகள் வருது, கஷ்டங்கள் வருது, நான் எல்லா தெய்வத்தையும் வணங்குறேனே, எனக்கு மட்டும் இவ்வளோ துன்பங்கள் வருது அப்படின்னு நினைக்கலாம். உங்களுக்கு இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலுங்க, அங்காள பரமேஸ்வரி அம்மா மட்டும் நான் சொல்ல வரல. முருகப்பெருமானாக இருந்தாலும் சரி, சிவபெருமானாக இருந்தாலும் சரி, விநாயகப் பெருமானா யாராக இருந்தாலும் சரிங்க, அந்த தெய்வத்தை இஷ்டப்பட்டு வணங்குங்க. இப்போ ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க, அது நடக்கலைன்னும் போது, ஐயோ எனக்கு இந்த சாமி செய்யவே மாட்டேங்குதே அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்போ நீங்கள் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாட்டே போயிட்டு, அவங்கள அழிச்சிடு ஆத்தா, இவங்கள அழிச்சிடு, எனக்கு இவ்வளோ துன்பம் கொடுக்குறாங்க, அவங்கள ஏதாவது ஒரு இப்போ வழி பண்ணு அப்படின்னு சொன்னால், அது தாமதமாக தான் நடக்கும். ஆனால் இல்லைன்னு நான் சொல்ல வரல, தாமதமாக நடக்கும். உங்கள் மேலே நியாயம் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கான பனிஷ்மெண்ட்டுன்றது அம்மா கொடுப்பா. அதே மாதிரி நீங்கள் சாமியை வேண்டிக்கிட்டே வரீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு துன்பங்கள் சின்ன சின்ன கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, பெரிய துன்பமாக வர வேண்டியது, வாழ்க்கையே நரகமாக மாற வேண்டியது, அதெல்லாம் மாறி ஓரளவுக்கு சின்ன துன்பத்தோடு முடியுதுன்னா, அது நம்ம தெய்வத்தை வணங்குறதுனால மட்டும்தாங்க. அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நடக்குதோ நடக்கலையோ சாமியை வேண்டும்பொழுது, நடக்காமல் போனாலும் அதுக்கு ஏதோ ஒரு நல்ல விதமான காரணங்கள் தான் இருக்கும். அதனால் எப்பவும் தொடர்ந்து வணங்குங்க தெய்வங்களை, உங்களுக்கு நல்லதே நடத்தி கொடுப்பாங்க. வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் மாறி உங்கள் வாழ்க்கைன்றது ரொம்ப ஸ்மூத்தாக நல்ல விதமாக போகும். அதனால் தெய்வத்தை வணங்குறதை மட்டும் கைவிட்டுறாதுங்க. அதுவும் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மாவை வணங்கிட்டு நீங்கள் வேணான்னு விட்டிங்கன்னா அது உங்களுக்கு தான் நஷ்டம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா துடியாக நிற்பா அந்த அம்மா. அதாவது உங்களுக்கு ஒரு பிரச்சனை கொடுக்குறாங்கனாலும் துடியாக நிற்பா, உங்களுக்கு ஒரு கஷ்டம்னாலும் அந்த அம்மா நிற்பா. அதனால் தெய்வத்தை வணங்க, நல்லதே